உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, யாரு? ஹலோ, அரங்கநாதன். நான் தான் பேசுறேன். டாக்டர், நல்லா இருக்கீங்களா டாக்டர்? நான் நல்லா இருக்கேன்யா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க டாக்டர். அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன்ல, உங்ககிட்ட கூட அதை பற்றி சொல்லியிருந்தேனே. ஆமா டாக்டர், சொல்லுங்க. இன்னைக்கு அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட் பையனுக்கு கல்யாணம். அதுக்காக தான் வந்திருந்தேன். இங்கே வந்து அவனை பார்த்தா அவன் ஒரு விஷயத்த சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறாயா. என்ன, புது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுல எதுவும் சிரமம் இருக்குன்னு சொன்னாரா? அவன் ஹார்ட்ல சொன்ன பிரச்சனை இல்லையா, இதயத்தில் தான் பிரச்சனைங்கிறான். குழப்பறீங்களே டாக்டர், ரெண்டும் ஒன்று தானே? யோ, ஹார்ட்னா மெக்கானிசம் பிரச்சனை, இதயம்னா மென்டல் பிரச்சனை. புரியலையே டாக்டர். உனக்கு நல்லா புரியுற மாதிரியே சொல்கிறேன். அவனுக்கு அந்த ஹார்ட்டை மாற்றி வச்சதுலேருந்து அந்த ஹார்ட்டுக்கு சொந்தக்காரங்களை பற்றின நினைவு எப்பவும் வந்துக்கிட்டே இருக்கான். அவங்க பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கிறப்ப படபடன்னு அடிக்குது, அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்கிறான். அது எப்படி டாக்டர்? மெடிக்கலி அதுக்கு பாசிபிளே இல்லையே. அதைத்தான் நானும் அவன்கிட்ட சொன்னேன். தம்பி, நானும் எத்தனையோ ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், ஆனால் இந்த மாதிரி யாருமே என்கிட்ட சொன்னதில்லைன்னு. இப்போ கூட இந்த கல்யாணத்துக்கு அந்த ஹார்ட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரோ வந்திருக்காங்க, அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு பைத்திய மாதிரி ஏதோ பேசுறாயா. வாட் ஏ சில்லி திங் யூ நோ. அநேகமா உனக்கு ஒரு பேஷண்ட் கிடைச்சிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க எப்ப வேணாலும் அனுப்பி வைங்க டாக்டர், நான் பாத்துக்கிறேன். யோ, இரியா, நான் கூப்பிடுறேன். ஓகே டாக்டர். மை காட், இது எப்படி நடக்க முடியும்? எதுக்கு இந்த பொண்ணுகிட்டயே என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். சரிங்க, நான் வரேன். போலாமா? ஆ. தமிழுக்கு பசிக்குதா? போலாம். முதல்ல நீ போய் சாப்பிட்டு. சரி. ஆ, நல்லா இருக்கியாமா? ஆ, நான் நல்லா இருக்கேன். நீங்க யாரு? ஆக்சுவலி நான் ஒரு டாக்டருமா. உங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல தான். ஆமா டாக்டர். ஐ எம் சாரி. அப்போ நான் நினைச்சது சரிதான். ஆக்சிடென்ட் ஆன உங்க ஹஸ்பண்ட் அட்மிட் பண்ணியிருந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் வேலை பார்க்குறேன். அப்போ உங்களை பார்த்த ஞாபகம், அதான் உடனே வந்து உங்ககிட்ட கேட்குறேன். ஓ, சாரி டாக்டர், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பரவாயில்லம்மா. இது உங்க பொண்ணா? ஆமா, நான் தான் இவங்களோட பொண்ணு, இவங்க தான் என்னோட அம்மா. ஓ, அப்படியா? வெரி குட், வெரி குட். உங்க பேர் என்ன? என் பேரு தமிழரசி. ஐ சி. ஆமா, நீங்க ஸ்கூலுக்கு போகலையா? இன்னைக்கு எனக்கு லீவு. ஆமா, நீங்க எப்படி இந்த கல்யாணத்துல? சாரி, இவங்களும் என் பேஷண்ட் தான், அதனால தான் ஒரு டவுட்ல கேட்டேன். ஓ, என்ன அவங்க தான் இன்வைட் பண்ணிருக்காங்க டாக்டர். யாருமா? கல்யாணக்காரங்களா? ஆமா டாக்டர், ஆக்சுவலா வர முடியாத சிச்சுவேஷன் தான். ஆனா வீட்டுக்கே வந்து கூப்பிட்டதுனால கிளம்பி வர வேண்டியதாயிடுச்சு. ஏமா, உன் சொந்த ஊர் எது? காஞ்சிபுரம் டாக்டர். காஞ்சிபுரமா? ஆமா, எங்க ஒர்க் பண்றீங்க? அது அவங்க கம்பெனில நான் ஒர்க் பண்றேன். ஓஹோ, அப்படியா? ஆமா, இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. கூப்பிடாம யாராச்சும் தனியா வந்துருவாங்களா? இவர் எதுக்கு சும்மா சும்மா தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு? ஏமா, நீங்க எப்படி இந்த வீட்ல? அம்மா, எனக்கு பசிக்குதும்மா. தோடா, நம்ம சாப்பிட போலாம். தமிழ் பசிக்குதுங்கிறா, நாங்க சாப்பிட போறோம் டாக்டர். சரிம்மா, வா. என்ன டாக்டர்? ஏன் அறிவு,
நீங்க பஞ்சாயத்து பேசி முடிச்சீங்க, சரி. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல. என்ன பஞ்சாயத்து, என்ன பேசி முடிச்சோம்? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையே. சும்மா தெரியாத மாதிரியே கேட்பீங்களே. ஏங்க, ஒருத்தனோட இதயத்தை குடும்பத்துக்கு தெரியாம திருடி உங்க வீட்டு பையனுக்கு வச்சிருக்கோம். ம். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா ஆயுசுக்கு அந்த பழி போகாது. என்னோட இத்தனை வருஷம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போய் என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதுல அவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் உங்களுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஐயோ, நான் அது எப்பவுமே இல்லைன்னு சொன்னதே இல்லையா டாக்டர்? நீங்க எனக்கு பண்ணது பெரிய ஹெல்ப் தான். ஆனா இப்ப எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பின்ன அவங்ககிட்டே போய் கேட்க சொல்றீங்களா? என்கிட்ட மட்டும் சீக்ரெட் வெளியே சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க போய் சமாதானம் ஆயிட்டீங்களா? அறிவு, என்ன பைத்தியாரம் நினைச்சீங்களா? உங்க வீட்டு பையனுக்காக நான் என் லைஃபே ரிஸ்க் எடுத்திருக்கேன். நீங்க என்னன்னா அவ்வளோ கூப்பிட்டு வச்சு கல்யாண கொண்டாட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. ஐயோ டாக்டர், ஒரு நிமிஷம் பொறுமையா புரியுற மாதிரி சொல்லுங்க. யார் எங்க வந்திருக்கா? சொல்றேன். மாப்பிள்ளைக்கு ஒருத்தவன் இதயத்தை எடுத்து வச்சோம்ல, ஆமா. அவனோட பொண்டாட்டியும் பிள்ளையும் வந்திருக்காங்க. டாக்டர், என்ன சொல்றீங்க? நான் சொல்ல அறிவு, நீங்க சொல்லிதான் அவங்க வந்திருக்காங்க. நான் ஏன் டாக்டர் சொல்ல போறேன்? நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு தெரியாம எப்படி அவங்க வருவாங்க? நான் அந்த பொண்ணு நேரில் போய் கேட்டனே. அவங்க வீட்டுக்கே போய் அழைப்பு வச்சு நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லிச்சே. நீங்க கூப்பிடாம அவங்க எப்படி வருவாங்க? அது தெரியலையே. இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. ஏற்கனவே மாப்பிள்ளை எதோ சொல்லி உளறிட்டு இருக்கான். ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வர்றதுக்குள்ள அந்த பொண்ணை தூக்கிடணும். ஆமா, இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கு? இதோ இங்கதான் இப்ப நின்றுட்டு இருந்துச்சு. டாக்டர், அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு அடையாளம் காட்டுங்க. மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. போங்க போங்க. டாக்டர், அந்த பொண்ணு இங்க தானே பாத்தீங்க? பாருங்க, இங்க எங்க இருந்தா அடையாளம் காட்டுங்க. அறிவு, இதோ இங்க நின்றுட்டு இருந்துச்சு. நான் பார்த்தனே. இங்கே பாத்தீங்க? அந்த பொண்ணுகிட்ட நான் பேசிதான் உனக்கு கால் பண்ணி கூப்பிட்டேன். இங்கே தான் பார்த்தேன். ஓகே டாக்டர், அந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிங்களா? ஓகே அறிவு, உங்களை நான் நம்புறேன். சரி, நீங்க பாருங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.